Hello, welcome to Fluent Academy. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எப்படி நம்ம ஒரு போட்டோஸை வச்சு ஒரு அவதார் வீடியோ நம்ம எவ்வாறு கிரியேட் பண்ணிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அவதார் வீடியோஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல ஃப்ரெண்ட்ஸுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணிக்கோங்க. ரைட், அப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான இன்னும் ஏஐ வீடியோஸ் சரியான முறையில தெளிவா உங்களுக்கு படிக்கலாம் அண்ட் படிச்சு உங்களுக்கும் இந்த ஏஐ வேர்ல்ட்ல சரியான முறையில உங்களுக்கு தேவையான வீடியோஸ் போட்டோஸ் ஜென்ரேட் பண்றது அதே போல இந்த அட்வான்ஸான வீடியோங்கள் எல்லாமே சரியான முறையில செய்யலாம் இந்த வீடியோஸை ஃபாலோ பண்றதன் மூலம். ரைட், அப்போ எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸும் கட்டாயம் ஷேர் பண்ணிக்கோங்க. ரைட், அப்போ அதை பார்க்கறதுக்காக வேண்டி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட் தான் ரைட் இந்த ஹேஜன் அப்படின்ற வெப்சைட். அப்போ இந்த ஹேஜன் என்ற வெப்சைட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நான் எனக்கு தேவையான அவதாரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஜெமினாயில் போட்டு கிரியேட் பண்ணி எடுத்திருக்கேன். ரைட்டா, அப்போது உங்களுக்கு கூகுள் ஸ்டூடியோவில் உங்களுக்கு தேவையான அவதார் ஃபோட்டோஸ் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அப்போது நம்ம எப்படி இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் எடுத்து வந்திருந்தேன். ரைட்டா, நீங்கள் இந்த வீடியோவை ஏற்கனவே ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அப்போது நம்ம இதுலையும் பார்ப்போம் ஒரு இமேஜ் எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கிறது அப்படின்றது. அதுக்காக வேண்டி எனக்கு தேவையான ரேஷியோவை நான் இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு ரைட்டா நம்ம கூகுள் ஸ்டூடியோவில் போகிறோம். கூகுள் ஏஐ ஸ்டூடியோவில் நெனோபனானால போயிட்டு ரைட்டா நம்ம இந்த இடத்துல டைப் பண்ண போகிறோம் நமக்கு தேவையான இமேஜுக்குரிய ப்ராம்ப்ட். ரைட், அப்போது அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு நான் ஒரு ப்ராம்ப்டை க்ரியேட் பண்ணுறேன். ரைட்டா, ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். கிரியேட் அ மங்கி வேரிங் அ கிரிக்கெட் யூனிஃபார்ம். ரைட், கிரிக்கெட் யூனிஃபார்ம்னு ட்ரெஸ் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு ஒரு குரங்கை நம்ம உருவாக்குவோம். ரைட், ரேஷியோ இந்த ரேஷியோவில் ரன்னுன்னு கொடுத்துருவோம். கொடுத்தீங்கன்னு சொன்னால் நமக்கு தேவையான மாதிரி ஒரு இமேஜ் இவர் ஜெனரேட் பண்ணி தருவார். நமக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ஜென்ரேட் பண்ணி தர இமேஜ் இந்த மாதிரி இருக்கும். சரி, இதே போல் உங்களுக்கு வித்தியாசமான மாதிரி ரைட் உங்களுக்கு ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் ஏதாவது உங்களுக்கு கொடுக்குற நேரத்தில் அந்த மாதிரியான ஜெர்சிஸ் இதில் ஜென்ரேட் பண்ணி தரும். அப்போது இந்த இமேஜ் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இந்த இமேஜ் உங்களுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு விருப்பமான ப்ராம்ப்ட் ரைட்டா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ப்ராம்ப்டை போட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு பேக்ரவுண்ட்ஸோட உங்களோட இமேஜை உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி எடுக்கலாம். சரி, உங்களுக்கு வேணால் இந்த மங்கிக்கு விருப்பமான மாதிரி வேறு வேறு டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி எடுக்கலாம். சரி, அப்போது நம்ம பார்ப்போம். இந்த நான் டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டேன். ரைட், டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வச்சு நம்ம எப்படி நம்ம கதைக்கிற மாதிரியான வீடியோஸை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஹேஜன் அப்படின்ற இந்த வெப்சைட்டில் வரோம். ரைட், இந்த வெப்சைட்டில் வரோம். இதில் லிங்க்கை நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரைட், இந்த வெப்சைட்டை லிங்க்கை அப்போது இந்த வெப்சைட்டில் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வெப்சைட் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சரியா, இதில் ஃபோட்டோ டு வீடியோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு இதில் கிளிக் பண்ணால் ஃபோட்டோஸில் ஜஸ்ட் அப்லோட் பண்ணிவிட்டு அதை வீடியோவாக உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி எடுக்கலாம். சரி, அப்போது அதே போல் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குயிக் அவதார் உங்களுக்கு தேவையான அவதார். ரைட், இப்போ நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெமினாயில் போயிட்டு உங்களுக்கு தேவையான அவதாரை நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டோம். ரைட், ஃபோட்டோ சொன்னால் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இல்லைன்னா உங்கள் ஃபோட்டோவை கூடிய உங்களுக்கு அப்லோட் பண்ணி அதை கதைக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். ரைட், அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு அவதார்ஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணலாம். ரைட், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கான அவதார்ஸ் ரைட் உங்களுக்கு இதில் எடுக்கலாம். அண்ட் இந்த லோட் ஆகும். ரைட், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய அவதார் இருக்குது. ரைட், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அவதார்ஸ் உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணி அதை ஒரு கார்ட்டூன் அவதாராக கூடிய உங்களுக்கு இதில் ஜென்ரேட் பண்ணி எடுக்கலாம். சரி, கொஞ்சம் லோட் ஆகும். அண்டு இந்த மாதிரி பார்த்தீங்களா கதைக்கக்கூடிய அவதார் வீடியோஸ் இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் இவங்களை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த அவதார் உங்களுக்கு லோட் பண்ணி பார்க்கலாம். சரி, கொஞ்சம் லோட் ஆகும். ரைட், கொஞ்சம் டைம் எடுக்கும் இது லோட் ஆகிறதுக்கு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அவதார் அப்படியே கிரியேட் ஆகிடுச்சு. இதை உங்களுக்கு வீடியோவாக கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இதில் இருக்குது. ரைட், அப்போது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அவதார்ட்ட இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் இந்த இடத்துல இருக்கும். சரி, ஒரு அவதாரை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதில் டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு தேவையான ஸ்கிரிப்டை இந்த இடத்துல உங்களுக்கு டைப் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஆடியோவில் உங்களுக்கு கதைச்சு உங்களுக்கு இதுக்கான வாய்ஸை வழங்கலாம். சரி, நான் இந்த இடத்துல பேக் போனீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த ப்ரொஜெக்ட் அப்படின்றது கிளிக் ஆகிறது இந்த கிரியேட் ஆகிடுச்சு. ரைட், அப்போது டிஃப்ரெண்ட் அவதார்ஸ் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவதார்ஸ் இல்லைன்னு சொன்னால் இந்த இடத்துல அவதார்ன்றதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எடுக்கலாம். அதே போல் பப்ளிக் அவதார் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பாருங்கள் டிஃப்ரெண்ட் அவதார் இந்த இடத்துல இருக்குது. இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் செய்கிறீங்க ரைட், ஃபேஸ் காட்டாத நீங்கள் யூடியூப் சேனல் செய்கிறீங்கன்னு சொன்னால்
உங்களுக்கு இந்த இருக்கக்கூடிய விருப்பமான அவதார் ஒண்ண உங்களுக்கு கிளிக் பண்ணிட்டு, ரைட்? இவங்க கதைக்கிற மாரியே உங்களுக்கு வந்து வீடியோஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணி எடுக்கலாம். ரைட்? அப்போ இதில பார்த்தீங்கன்னு சொன்னா, டிஃபரண்ட் டைப் ஆஃப் அவதார்ஸ் லைஃப் ஸ்டைல் அப்படின்ற நேரம் பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்டைலுக்கு தேவையான மாரியான டிசைன்ஸ்ல அவதார்ஸ் இருக்கு. ரைட்? இந்த மாரியான டிஃபரண்டான அவதார்ஸ் உங்களுக்கு எடுக்கலாம். ரைட்? அதேபோல பார்த்தீங்கன்னு சொன்னா, இதில வாய்ஸும் உங்களுக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரி? அண்ட் அதேபோல உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, இதில இந்த இடத்துல ஒரு டிஃபரண்ட் டைப்பான அவதார்ஸ் டிஃபரண்ட் வாய்ஸஸ் இருக்கு. உங்களுக்கு இத வந்து ப்ளே பண்ற நேரத்தில ஒவ்வொரு விதமான வாய்ஸ் இந்த இடத்துல இருக்கு. ரைட்? அப்போ நான் வந்து இப்போ எப்படி நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டே காட்டுன மாரியான வீடியோஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். அப்ப இதில வந்து நான் ப்ரொஜெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணா, நான் ஏற்கனவே யூஸ் பண்ண ஒரு ப்ரொஜெக்ட் தான் இந்த இடத்துல லோட் ஆகி இருக்கு. சரி? அப்போ நம்ம வந்து பார்ப்போம். நம்ம ஒரு வீடியோ ஒண்ணு எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படின்னு. ரைட்? இந்த இடத்துல வந்து இந்த ப்ரொஜெக்ட்ல போனீங்கன்னா கூடி, உங்களுக்கு நியூ வீடியோ அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா, இந்த மாரி உங்களுக்கு கிரியேட் ஆகும். இதில போயிட்டு உங்களுக்கு தேவையான வீடியோஸ் போர்ட்ரெய்ட்டா, லேண்ட்ஸ்கேப்பா உங்களுக்கு தேவைப்படுது. நான் லேண்ட்ஸ்கேப்ன்னு கிளிக் பண்ணேன்னா, உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்ல வீடியோ கிரியேட் பண்ணக்கூடிய அந்த செட்டப் இந்த இடத்துல கிரியேட் ஆயிரும். அப்போ இதில பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு அவதார் ஃபோட்டோ ஒண்ணு இந்த இடத்துல கிரியேட் ஆகி, உங்களுக்கு இந்த மாரி ஒரு ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்துரும். சரியா? இந்த ஸ்க்ரீன் வந்ததுக்கு பிறகு, உங்களுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணி, இந்த அவதார்ட டிஃபரண்ட் வியூஸ் அண்ட் டிஃபரண்ட் ஆங்கிள் ரைட்? ஒவ்வொரு அவதார்லயும் வித்தியாசமான ட்ரெஸ் பண்ணின மாதிரியான இருக்கும். ரைட்? அப்போ உங்களுக்கு அதில வந்து உங்களுக்கு எந்த ஆங்கிள் தேவையோ, அந்த ஆங்கிள வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ரைட்? இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த அவதார் தேவைப்படல. நான் வந்து டிஃபரண்டான ஒரு ஃபோட்டோ இந்த இடத்துல யூஸ் பண்ண போறேன். ரைட்? அப்போ அதுக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீப்ளேஸ் அப்படின்னு குடுத்துடுறேன். ரைட்? எங்களோட வீடியோட ரேஷியோ எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம செட் பண்ணிக்கிறோம்னு போர்ட்ரெய்ட்டா, லேண்ட்ஸ்கேப்பான்னு. நான் செய்ய போறது பார்த்தீங்கன்னு சொன்னா, லேண்ட்ஸ்கேப் 16க்கு 9 ரைட்? அப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு, ரைட்? ரீப்ளேஸ் அவதார்ன்னு குடுத்துட்டா, இது இந்த இடத்துல லோட் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு டிஃபரண்ட் அவதார்ஸ் உங்களுக்கு ரீப்ளேஸ் அவதார சேஞ்ச் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. ரைட்? ப்ரொஃபஷனல், லைஃப் ஸ்டைல், ரைட்? ஃபேவரைட் அப்படின்னு இருக்கு. அப்போ இதில வந்து நான் இந்த இடத்துல வந்து கிரியேட் அவதார் அப்படின்னு குடுத்தேன்னு சொன்னா, எனக்கு அவதார்ஸ் கிரியேட் பண்ண கூடலாம். ரைட்? இந்த இடத்துல கிரியேட் அவதார்ன்னு குடுத்தா, அவதார் கிரியேட் பண்ணலாம். ரைட்? அப்போ இதில பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்டார்ட் ஃப்ரம் வீடியோ ரைட்? வீடியோஸ்ன்னு இருக்கு. ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோஸ் ரைட்? நான் ஃபோட்டோ ஒண்ணு கிளிக் பண்ணிட்டு, அப்லோட் ஃபோட்டோஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். அப்லோட் ஃபோட்டோஸ்ன்னு குடுத்ததுக்கு பிறகு, என்ட பிசில இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ நான் வந்து இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணணும். ரைட்? இல்லாட்டி டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறணும். ரைட்? நான் இந்த இடத்துல வந்து செலக்ட் ஃபோட்டோஸ்ன்னு குடுத்துட்டு, என்ட பிசில இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கிறேன். ரைட்? இந்த 4 ஃபோட்டோஸ் எனக்கு தேவைப்படுது. இந்த 4 ஃபோட்டோஸை நான் ஓப்பன்ன்னு குடுத்ததுக்கு பிறகு, இந்த 4 ஃபோட்டோஸும் இந்த இடத்துல அப்லோட் ஆகிரும். அப்போ இந்த 4 ஃபோட்டோஸும் அப்லோட் ஆகுனதுக்கு பிறகு, நான் என்ன செய்றேன்னா, இத வந்து அப்லோட் அப்படின்னு குடுத்துருவேன். ரைட்? பார்த்தீங்களா? இது இப்ப அப்லோட் ஆகுறதுக்கு ஒரு சிறிய நேரம் போகும். ரைட்? கொஞ்சம் ஃபோட்டோவோட சைஸும் கொஞ்சம் லார்ஜ் சைஸ்னால, அப்லோட் ஆகுறதுக்கு ஒரு சிறிய டைம் போகும். ரைட்? உங்களுக்கு தேவைன்னு சொன்னா, கொஞ்சம் லோ குவாலிட்டி ஃபோட்டோஸ் ரைட்? ரெசல்யூஷன் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணீங்கன்னா, சின்ன டைம்ல அப்லோட் ஆயிரும். ரைட்? இது அப்லோட் ஆகும். ரைட்? என்ட ஃபோட்டோஸ் 4 ஃபோட்டோஸும் இதில அப்லோட் ஆயிருச்சு. நான் இத கன்டினியூன்னு குடுத்துடுறேன். ரைட்? எனக்கு வேணும்னா இந்த அவதாருக்கு இந்த இடத்துல நேம் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ நான் இதில வந்து ஜஸ்ட் வந்து ஃப்ளன் அப்படின்னு நேம் பண்ணிட்டு, இத நான் வந்து கன்டினியூன்னு குடுத்துருவேன். ரைட்? நான் வேற எதுவும் இதில ரீநேம் பண்ண போகல. ரைட்? கன்டினியூன்னு குடுத்ததுக்கு பிறகு, இது கன்டினியூ ஆகிருச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில வாய்ஸ் ரைட்? உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு வாய்ஸ் உங்களுக்கு எடுக்கலாம். அப்போ இதில வந்து நீங்க வந்து வாய்ஸ வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணி பார்க்கலாம், ப்ளே பண்ணி. Hey there, here's how I sound. Hope you like it. ரைட்? The right voice brings Avatar videos to life. Hey there, here's how I sound. voice Hope you இந்த like இடத்துல it. Hey there, here's how I sound. Hey there, here's how I sound. Hope you like Hey it. there, here's how I sound. Hope you like it. அப்போ The right இந்த voice voice brings வந்து Avatar. இவரோட கிளிக் பண்ணிட்டு, நெக்ஸ்ட்ன்னு குடுத்தேன்னு சொன்னா, அந்த வீடியோக்கு அந்த வாய்ஸ் வந்து இந்த இடத்துக்கு லோட் ஆயிரும். இப்போ இத பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்மோட ஃபோட்டோஸ் எல்லாம் இந்த இடத்துல லோட் ஆகியிருக்கு. நான் இவர கிளிக் பண்ணிட்டேன்னா, அந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்மோட இதில இந்த மாரி லோட் ஆகும். அண்ட் நான் இந்த 2 ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு எரர் காட்டுது. ரைட்? 2 ஃபோட்டோஸ் நமக்கு எரரா இருக்கு. அப்போ நம்ம வந்து இந்த ஃபோட்டோ ரைட்? இந்த 2 ஃபோட்டோஸ நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். ரைட்? கிளிக் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி லோட் ஆயிருச்சு. சரி? அப்போ பார்த்தீங்கன்னா, ஹேஜெண்ட் இந்த இடத்துல வந்து லோகோ ஆட்டோவா ஜெனரேட் ஆகும். சரி? அது நம்ம ரிமூவ் பண்ண இயலாது. அப்போ இதுக்கு பிறகு நான் என்ன செய்றேன்னா, இந்த இடத்துல போயிட்டு ரைட்? நம்மோட ஃபோட்டோ ரைட்? எந்த ஃபோட்டோ உங்களுக்கு தேவையோ, அந்த ஃபோட்டோவ கிளிக் பண்ணலாம். இந்த ஃபோட்டோ நம்ம கிளிக் பண்ணது இது லோட் ஆகுது இல்ல. ரைட்? நம்ம இந்த ஃபோட்டோவ கிளிக் பண்ணிட்டோம்னா, பாருங்க அந்த ஃபோட்டோ இந்த இடத்துல வந்துருச்சு. வந்ததுக்கு பிறகு நான் இதில போயிட்டு ரைட்? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஆடியோ ஆட் பண்ணிருவோம். இந்த இடத்துல கிளிக் பண்ணி ரெக்கார்ட்ன்னு குடுத்துட்டு, இந்த கிளிக் பண்ணி நம்ம வந்து தேவையான ரெக்கார்டிங்க இந்த இடத்துல ஆட் பண்ணுவோம்.
அப்போ அதுக்கு நான் என்ன செய்றேன்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு என்ன கதைக்கணுமோ அத நான் இந்த இடத்துல வாய்ஸா அப்ளை பண்ண போறேன். ரைட். அப்போ நம்ம வாய்ஸ குடுப்போம். ஹலோ. வெல்கம் டு ஃப்ளூயன்ட் அகாடமி. அப்போ நான் எந்த மாதிரியான ஒரு வாய்ஸ் தான் இந்த இடத்துல குடுத்தேன். ஹலோ, வெல்கம் டு ஃப்ளூயன்ட் அகாடமி அப்படின்றத தான் இந்த இடத்துல நான் டைப் பண்ணேன். டைப் பண்ணிட்டு இத ஆட்ன்னு குடுத்துருவோம். ரைட். அப்போ அந்த வீடியோ வந்து அப்ளை ஆகிருச்சு. அண்ட் அதுக்கு பிறகு நான் என்ன செய்றேன்டா, இன்னொரு ஸ்க்ரீன் போட்டுக்கிறோம். சேம் அதே ஃபோட்டோ தான் அந்த ஸ்க்ரீனுக்கு அப்ளை ஆனது. நான் என்ன செய்றேன்டா, இந்த இடத்துல போயிட்டு டிஃபரண்ட் ஸ்க்ரீன் ஒன்று நான் இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிட்டு, ரைட் கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல வந்து இவரை கிளிக் பண்ணிட்டு இதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்க போறேன். ரைட். அப்போ அதுக்கும் நான் இந்த இடத்துல போய் ரெக்கார்ட் அப்படின்னு போயிட்டு ரெக்கார்ட்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணி நான் ரெக்கார்டை போட போறேன். ரைட். அப்போ நம்ம கொடுக்க போறது ஃபர்ஸ்ட்டே காய்ச்சது வந்து வெல்கம் டு ஃப்ளூயன்ட் அகாடமி. அப்போ இதுல காய்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எப்படி நம்ம ஒரு ஃபோட்டோஸ வச்சு ஒரு அவதார் வீடியோ நம்ம எவ்வாறு கிரியேட் பண்ணிக்கிறது அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்போ நம்ம ஒரு வாய்ஸ் ஒன்று கொடுத்துறோம். அதே ஆட்ன்னு கொடுத்துருவோம். அப்போ அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல ஆட் ஆகிருச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்கலாம் நான் கொடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வாய்ஸ ப்ளே பண்ணி பார்க்கலாம் நமக்கு. ஹலோ. வெல்கம் டு ஃப்ளூயன்ட் அகாடமி. அப்போ இந்த மாதிரியான வாய்ஸ் ஒன்று தான் அதில் இருக்கு. அப்போ நான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சேம் வாய்ஸ் வச்சுக்கிற போறேன். ஹலோ. வெல்கம் டு ஃப்ளூயன்ட் அகாடமி. இந்த இடத்துல போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா நான் வந்து வாய்ஸை மிரர் பண்ண போறேன். ரைட்டா. அப்போ இதுல 3வது அப்ளை ஆயிருக்கு. இதுக்கு நான் வந்து இவரை நான் டெலீட் பண்ணி போடுறேன். ரைட். டெலீட் ஸ்க்ரீன். ரைட். இந்த 2வதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அப்ளை ஆயிருக்கு. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எப்படி நம்ம ஒரு ஃபோட்டோஸ வச்சு ஒரு அவதார் வீடியோ நம்ம எவ்வாறு பண்ணலாம். அப்போ இதுக்கு நான் என்ன செய்றேன்டா, வாய்ஸ் மிரரிங் அப்படின்றத கிளிக் பண்றேன். வாய்ஸ் மிரரிங் கிளிக் பண்ணிட்டு, ரைட் நமக்கு தேவையான வாய்ஸை இந்த இடத்துல வந்து இந்த பிரெயின் அப்படின்ற வாய்ஸ் தான் நம்ம எடுத்திருந்தோம் ஃபர்ஸ்ட்டா. ரைட். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அது கொஞ்சம் லோட் ஆகும். ரைட். க்ளோனிங். ரைட். இந்த வீடியோ லோட் ஆகுது. கொஞ்சம் லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அது வந்து ப்ளே ஆகும். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எப்படி நம்ம ஒரு போட்டோஸை வச்சு ஒரு அவதார் வீடியோ நம்ம எவ்வாறு கிரியேட் பண்ணிக்கிறது அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரைட். அப்போ இந்த மாதிரியான ஒரு மிரரிங் கொடுத்தோம் நம்ம அதுக்கு. அப்போ அடுத்து நான் இன்னொரு ஃபோட்டோ ஒன்று இந்த இடத்துல அப்லோட் பண்ண போறோம். சரியா. அதுக்கு ரைட். அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 3வதா இன்னொரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கிட்டேன். ரைட். ஃபோட்டோவோட அவதாரா அப்லோட் பண்ணிக்கிட்டேன். இதுவும் நான் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜெமினி பார்த்தீங்கன்னா கூகுள் ஸ்டூடியோல கிரியேட் பண்ண ஒரு ஃபோட்டோ தான். ரைட். அப்போ இதை கிரியேட் பண்ணிட்டு நம்ம இதுக்கு ஒரு ஆடியோ இந்த இடத்துல அப்லோட் பண்ணுவோம். ரைட்டா. இந்த இடத்துல வாய்ஸும் ஆட் பண்ணியிருக்கு. இதில் போயிட்டீங்கன்னு சொன்னா நம்ம இந்த இடத்துல ஆடியோவை கிளிக் பண்ணிட்டு அதே போல சேம் இந்த இடத்துல போயிட்டு நான் ரெக்கார்டிங் பண்ணணும். ரைட். அப்போ ரெக்கார்டிங் ஒன்று நம்ம போட்டுக்குருவோம். அவதார் வீடியோஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணிக்கோங்க. ரைட். அப்போது உங்களுக்கு இந்த மாதிரியான இன்னும் ஏஐ வீடியோஸ் சரியான முறையில் தெளிவாக உங்களுக்கு படிக்கலாம். அண்ட் படித்து உங்களுக்கும் இந்த ஏஐ வேர்ல்டில் சரியான முறையில் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் ஃபோட்டோஸ் ஜென்ரேட் பண்ணுறது அதே போல் இன்னும் அட்வான்ஸான வீடியோங்கள் எல்லாமே சரியான முறையில் செய்யலாம் இந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணுறதன் மூலம். ரைட். அப்போ எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸும் கட்டாயம் ஷேர் பண்ணிக்கோங்க. ரைட். ரைட். இப்படி ஒரு நம்ம ஒரு சின்ன ஒரு ரெக்கார்டிங் போட்டோம். போட்டுட்டு இதே நான் ஆட்ன்னு கொடுத்துட்றேன். ரைட். ஆட்ன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த வாய்ஸும் இதோட அப்ளை ஆகிரும். ரைட். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கும் ஸ்கிரிப்ட் ஆட் ஆகிருச்சு. பார்த்தீங்கன்னா அது 4வதுக்கு ஆட் ஆகிருக்கு. 3வதுக்கு இல்லை. அப்போ நான் 3வது ஃபோட்டோஸை நான் வந்து டிலீட் பண்ணி போடுறேன். ரைட். 3வது ஸ்க்ரீனை டிலீட் பண்ணுறேன். அப்போ 4வதுக்கு நமக்கு ஆட் ஆயிடுச்சு. ரைட். அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்கள் ஜஸ்ட் ப்ளே பண்ணீங்கன்னா நான் கொடுத்த வாய்ஸ் அவதார் வீடியோஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் நீங்கள் ரைட். அதே போல் உங்களுக்கு வாய்ஸ் மிரரிங் தேவைன்னு சொன்னால் வாய்ஸ் மிரரிங் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் வாய்ஸ் மிரரிங் ஏதாவது உங்களுக்கு தேவையான வாய்ஸ் ரைட் இதில் இருக்கக்கூடிய வாய்ஸ் மிரரிங் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ரைட். அப்போது கொஞ்சம் லோட் ஆகுது வாய்ஸ் மிரர் ஆகிறதுக்கு. அவதார் வீடியோஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல ஃப்ரெண்ட்ஸுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணிக்கோங்க. ரைட். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான இன்னும் அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வாய்ஸ் மிரரிங் ஒர்க் பண்ணும். உங்களுக்கு இந்த வாய்ஸ் தேவையில்ல அப்படின்னு சொன்னா கிளிக் பண்ணிட்டு இதில் போயிட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வாய்ஸ் ரைட் உங்களுக்கு வந்து வாய்ஸஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான வாய்ஸஸ் உங்களுக்கு வந்து சாய்ஸ் பண்ணி எடுக்கலாம். ரைட். இப்போ கேர்ள் வாய்ஸ் ஒன்று தேவைன்னா இந்த வணக்கம், இது என் குரல், உங்களுக்கு பிடிக்கும். வணக்கம், இது என் குரல், உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். சரியான குரல் அவதார் வீடியோ.
வணக்கம், இது என் குரல் உங்களுக்கு பிடிக்கும். வணக்கம், இது என் குரல் உங்களுக்கு பிடிக்கும். வணக்கம், இது என் குரல் உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். வணக்கம், இது என் குரல். இந்த வாய்ஸ் தேவைன்னு சொன்னா இந்த வாய்ஸை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா கேர்ள் வாய்ஸ் ஒன்று சேஞ்ச் ஆயிருச்சு. ரைட், ஃபோம் ரெக்கார்ட். ரைட், நம்ம இதில் வந்து மிரர் கொடுத்துருவோம். அப்போது அந்த வாய்ஸுக்கு இங்கே சேஞ்ச் ஆகும். இப்போ நான் ப்ளே பண்ணேன்னா இந்த அது கொஞ்சம் லோடாக கொஞ்சம் டைம் எடுக்கும். ரைட், அப்போ இப்போ வாய்ஸ் நம்ம பார்ப்போம். அவதார் வீடியோஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல ஃப்ரெண்ட்ஸுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணிக்கோங்க. ரைட், அப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ஸ் மிரரிங் உங்களுக்கு பண்ணிக்கலாம். ரைட், அண்ட் டிஃப்ரெண்ட் கேர்ள்ஸ் வாய்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ரைட், உங்களுக்கு தேவையான வாய்ஸ் மிரரிங் பண்ணலாம். பட் நான் இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மிரரிங் பண்ணலை. ரைட், நான் ஜஸ்ட் வந்து இவரை வந்து நார்மல் வீடியோ இல்லாட்டி ரைட் வாய்ஸ் மிரரிங் வந்து நான் ஒரு ஜென் வாய்ஸுக்கு போட்டுக்கிறேன். ரைட், அப்போது இந்த இடத்துல போய்ட்டு மறுபடியும் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மை வாய்ஸஸ் இருக்குது. இதில் போனீங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ரைட், வணக்கம், இது என் குரல் உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். சரியான குரல் அவதார் வீடியோக்களுக்கு உயிர் கொடுக்கும். ஜென்ஸ் வாய்ஸ் ஒன்று நம்ம எடுப்போம். வணக்கம், இது என் குரல் வணக்கம், இது என் குரல் உங்களுக்கு பிடிக்கும். அப்போ இவரை கிளிக் பண்ணோம். அப்போ அந்த வாய்ஸ் இந்த இடத்துல லோட் ஆயிரும். இப்போ இது லோட் ஆகினதுக்கு அப்புறம் ரைட் நான் 3 ஸ்க்ரீன் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேண்டிய அளவு இந்த இடத்துல வந்து ஸ்க்ரீன்ஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணதுக்கு பிறகு இந்த ஸ்க்ரீன் ரெண்டுக்கும் இடையில உங்களுக்கு டிரான்சிஷன்ஸ் தேவைன்னு சொன்னால் இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு விருப்பமான டிரான்சிஷன்ஸ் இந்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கலாம். ரைட், டிஃப்ரெண்ட் டிரான்சிஷன்ஸ் ஸ்லைட்ஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்ட்டு இதுக்கெல்லாம் போயிட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல போய்ட்டு உங்களுக்கு டிரான்சிஷன்ஸ் உங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம். அப்போது இந்த வீடியோ எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ரைட், வித்தியாசமான டிரான்சிஷன்ஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணலாம். இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு டிஃப்ரெண்ட் டிரான்சிஷன்ஸ் உங்களுக்கு பார்க்கலாம். ரைட், நான் வந்து இந்த மாதிரியான டிரான்சிஷன்ஸ் போட்டுக்கிறேன். ரைட், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரைட், அப்போது தேவையான மாதிரி டிரான்சிஷன்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான இதுக்கு டெக்ஸ்ட் போட்டுக்கலாம். ரைட், அண்ட் இந்த இடத்துல வந்து உங்களோட அவதார்ஸ் மறுபடியும் உங்களுக்கு கிளிக் பண்ணி அவதார்ஸ் போட்டுக்கலாம். பேக்ரவுண்ட்ஸ் தேவையில்லைன்னு சொன்னால் பேக்ரவுண்ட்ஸ் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். ரைட், பட் இப்போ எனக்கு இது எல்லாமே ஓகே. ரைட், இது எல்லாமே எனக்கு ஓகேன்னு சொன்னால் ரைட் நமக்கு தேவையான மாதிரி இந்த மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு ரைட் நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து இது எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிட்டோம். ரைட், கிரியேட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இதில் போய்ட்டு இந்த இடத்துல ப்ரிவியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரிவியூ ரைட் இந்த வீடியோட ப்ரிவியூவை உங்களுக்கு பார்க்கலாம். சரி, அப்போது ப்ரிவியூவை பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணலாம். இல்லாட்டி உங்களுக்கு ஓகேன்னு நினைக்கிது அப்படின்னு சொன்னால் இவரை க்ளோஸ் பண்ணி போட்டுட்டு இந்த இடத்துல வந்து இந்த வீடியோவை ஜென்ரேட்னு கொடுத்துடலாம். ரைட், ஜென்ரேட் பண்ணுற நேரம் உங்களுக்கு இந்த வீடியோக்கு டைட்டில் இந்த இடத்துல நம்ம வீடியோ என்ன மாதிரி பேர் கொடுக்க போகிறோம். ரைட், நான் வந்து இதில் வந்து இன்ட்ரோ அப்படின்னு கொடுத்துட்டு இந்த வீடியோட ரெசல்யூஷன் வந்து 720p தான் நமக்கு கிரியேட் பண்ணலாம். மற்ற குவாலிட்டி நம்ம போகிற நேரத்தில் ரைட்டாக ரெசல்யூஷன் சைஸஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுற நேரத்தில் நமக்கு ப்ரீமியம் வெர்ஷன் தேவைப்படும். ரைட், பேமெண்ட் பண்ண வேண்டி வரும். இப்போ நம்ம வந்து இந்த வெர்ஷனில் போட்டுக்கிறோம். ஃப்ரேம் ரேட்ஸ் ரைட் ஓகே, நமக்கு ஃபார்மேட் MP4 வரணும். வாட்டர்மார்க் ரிமூவ் பண்ணேன்னு சொன்னால் நமக்கு பிரச்சனை வரும். சைடாக நமக்கு இதுக்கு பேமெண்ட் பண்ண வேண்டிய நிலைமை வரும். ரைட், அப்போ அதனால் நான் வாட்டர்மார்க்கோட வச்சுட்டு நம்ம வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவைன்னு சொன்னால் வாட்டர்மார்க் தேவைப்படலை அப்படின்னு சொன்னால் நமக்கு ப்ரீமியம் ப்ரோ இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாவது ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் கட்டாக இருக்கலாம். அதில் போட்டு மறுபடியும் எங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய வாட்டர்மார்க்கை வேணால் மறைச்சிடலாம். ரைட்டா, அப்போது நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு அப்ளை பண்ணிடுவோம். சப்மிட் பண்ணதுக்கு பிறகு இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று வருது நமக்கு இதை அப்கிரேட் பண்ண சொல்லி. பட் நமக்கு அப்கிரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், நம்ம இவரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இவரை வந்து மறுபடி சப்மிட் அப்படின்னு கொடுத்துருவோம். ரைட், இந்த கிளிக் பண்ணுங்க. ரைட், ஸ்விட்ச் டு அவதார் லிமிட் அப்படின்றத கொடுத்துருவோம். ரைட், இவர் வாங்க. ரைட், கண்ட்ரிபியூட் வாங்க. நம்ம இதை கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது லோட் ஆகும். ரைட்டாக ஒரு சின்ன டைம் போகும். டைம் போனதுக்கு பிறகு உங்களுக்கான இந்த இது க்ரியேட் ஆகி வரும். ரைட், அப்போது இந்த இடத்துல இவங்களோட ரேட் பண்ண சொல்லுவாங்க. ரைட்டாக நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்னு கொடுத்துருவோம். ரைட், ஏதாவது நமக்கு தேவைண்டா ஏதாவது டைப் பண்ணிட்டு சப்மிட்னு கொடுத்துருவோம். ரைட், அப்போது இந்த வீடியோ ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ரைட், 22 மினிட்ஸ் அகோ ரைட் நம்ம கிரியேட் பண்ணி 22 நிமிஷம் ஆகுது அப்படின்னு சொல்லுது. ரைட், கொஞ்சம் டைம் எடுக்கும். ரைட், லோட் ஆகாடி கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணுவோம். ரைட், நம்மளோட வீடியோ ஜென்ரேட் ஆகிருச்சு. நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்றது. ரைட், இதில் கிளிக் பண்ணதுக்கு பிறகு நமக்கு லோட் ஆகுது. அண்ட் நம்ம இந்த இடத்துல ப்ளே பண்ணி பார்ப்போம். ஹலோ, வெல்கம் டு ஃப்ளர்ன் அகாடமி. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது
எப்படி நம்ம ஒரு போட்டோஸை வச்சு ஒரு அவதார் வீடியோ நம்ம எவ்வாறு கிரியேட் பண்ணிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அவதார் வீடியோஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல ஃப்ரெண்ட்ஸுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணிக்கோங்க. ரைட், அப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான இன்னும் ஏஐ வீடியோஸ் சரியான முறையில தெளிவா உங்களுக்கு படிக்கலாம் அண்ட் படிச்சு உங்களுக்கும் இந்த ஏஐ வேர்ல்ட்ல சரியான முறையில உங்களுக்கு தேவையான வீடியோஸ் போட்டோஸ் ஜெனரேட் பண்றது, அதே போல இந்த அட்வான்ஸான வீடியோங்கள் எல்லாமே சரியான முறையில செய்யலாம் இந்த வீடியோஸை ஃபாலோ பண்றதன் மூலம். ரைட், அப்போ எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸும் கட்டாயம் ஷேர் பண்ணிக்கோங்க. ரைட், இந்த வீடியோவை உங்களுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவை உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே போல் நீங்களும் இந்த மாதிரியான வீடியோஸ் செய்து எங்களோட ஃபேஸ்புக் குரூப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். சரியா, எங்களோட ஃபேஸ்புக் குரூப்பில் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன். ரைட், அந்த லிங்க்கில் போயிட்டு எங்களோட ஃபேஸ்புக் குரூப்போட ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட், கிரியேட்டர்ஸ் குரூப். ரைட், அதில் போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த குரூப்பில் நீங்கள் செய்யக்கூடிய டிசைனிங்ஸையும் ஷேர் பண்ணலாம். ரைட், அதே போல் அதில் கிராஃபிக் டிசைனிங் சம்மந்தமான நிறைய விடயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அண்ட் அதே போல் உங்களோட ஜாப்ஸ் தேவைன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு கிராஃபிக் டிசைனிங் சம்மந்தமான ஜாப்ஸ் எல்லாம் அதில் பார்க்கலாம். ரைட், அப்போது நம்மளோட ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட செய்யக்கூடிய க்ரியேட்டிவான டிசைனிங்ஸை வந்து அந்த ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.